ரோட்டு ஓரத்தில் நிற்கிறதெல்லாம் அங்கே குத்தானா அந்த கோழியை வறுத்து வைக்கிறான், மீனை வறுத்து வைக்கிறான். 50 லட்ச ரூபா கார் வாங்கி போய் அங்கே நிறுத்தி தான் அதை சாப்பிட்றான். அப்புறம் கிட்னி ஸ்டோன் வருது, கால் பிளாடர் ஸ்டோன் வந்து நிற்கிறான். இந்த பாடையில் போகிற பரோட்டாவை சாப்பிட்டுட்டு அவன் வந்து நிற்கிறான். சிறுநீரத்தில் கல் வந்து என்ன செங்கல்ல சாப்பிட்ற கருங்கல் சாப்பிட்றியா? ஏன் கல் வருது? கன்றாவி உணவுகள். ரோட்டு ஓரத்தில் நிற்கிறதெல்லாம் அங்கே குத்தானா அந்த கோழியை வறுத்து வைக்கிறான், மீனை வறுத்து வைக்கிறான். போனோன்னு அங்கே தான் காரை கூட நிறுத்திட்டு போகிறான். 50 லட்ச ரூபா கார் வாங்கி போய் அங்கே நிறுத்தி தான் அதை சாப்பிட்றான். அப்புறம் கிட்னி ஸ்டோன் வருது, கால் பிளாடர் ஸ்டோன் வந்து நிற்கிறான். வாழை இருக்க இது எவ்வளோ அருமையான விஷயம் தெரியுமா? ஒரு சின்ன பொருள் கூட வீணாகாது வாழையில். வாழையடி வாழையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையான ஒரு விஷயம். வாழை உப்புன்னு இருக்குது. வாழை உப்புன்னு இருக்குது. வாழைத்தண்டு இருக்குல்ல, அந்த தண்டை சாறு எடுக்கணும். 30 மில்லி சாறு எடுத்து தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரகத்தில் இருக்க கல் கரைஞ்சி போயிடும். உணவாக வந்து வாழைத்தண்டு, வாழைப்பூ இதை சாப்பிட்லாம். சிறுநீரக கல் கரைக்கிறதுக்கு சுரக்காய் சாப்பிட்லாம், இதெல்லாம் சாப்பிட்லாம். அதே போல் பித்தப்பை கல் இருந்தாலும் அந்த வாழைத்தண்டு இருக்குல்ல, அந்த சாரை வந்து 30 மில்லி தான், ஜாஸ்திலாம் சாப்பிடக்கூடாது. ரெண்டுத்துக்குமே சொல்கிறேன், பித்தப்பை கல், சிறுநீரக கல், இது ரெண்டுத்துக்குமே வாழைத்தண்டோட சாறு எடுத்து ஒரு 30 மில்லி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரெண்டுமே வந்து கரையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முழுமையாக கரையிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரத்தை வெட்டின பிறகு கீழே வந்து அடித்தண்டு இருக்கும், உள்ள வேர் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி அதை காய போடணும், துண்டு துண்டாக வெட்டி காய போடணும். காய போட்ட பிறகு அது காயறதுக்கு 3 மாதம் ஆகும். 3 மாதம் ஆகும். அது நல்லா காஞ்ச பிறகு அதை எரித்து சாம்பலாக்கிக்கணும். அப்படி சாம்பலாக்கி தண்ணியில் கலந்து உப்பு எடுக்கும் முறைன்னு சொல்லுவாங்க. உப்பு எடுக்கும் முறை அதுமா சித்த வைத்திய சாலை வந்தால் சொல்லி தருவோம் நாங்கள். அதெல்லாம் அந்த உப்பு எடுக்கணும். அலசி ஊற்றணும்னா மேலே அப்படியே தெளிவு இருக்கும். அந்த தெளிவு எடுத்து நாம் சட்டியில் போட்டு காய்ச்சோம்னா உப்பு கிடைக்கும். ஒரு 10 கிலோ சாம்பலுக்கு ஒரு 20 கிராம் உப்பு கிடைக்கும். அந்த வாழை உப்பை காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே 6 முறை, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு அரிசி எடை சாப்பிட்டோம்னா சிறுநீரக கல்லாக இருந்தாலும் சரி, பித்தப்பை கல்லாக இருந்தாலும் சரி முழுமையாக வெளியேறிவிடும். ஒரே நாளில் நான் சொல்கிறது, பித்தப்பை கல்லும் சிறுநீரக கல்லும் ஒரே நாளில் உடம்புல இருந்து வெளியேறிவிடும். பித்தப்பையை காப்பாற்றிக்கலாம்.